வெல்கம் டு டாக் ஐஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்காக ஃபோக்கஸ் 2.1 சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் 15க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்க பார்ப்போம். டெஸ்ட் 15 பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்ல இருந்து டெஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்று சரியான அனுபவ வாய்ப்பாடு எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் எம்பரிக்கல் ஃபார்முலா? சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி நீங்க ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் மீன் அதை நம்ம மைனஸ் பண்ணி எழுத போறோம். அப்ப ஈக்குவல் டு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மீனை காமனா மைனஸ் பண்ணி எழுத போறோம். இங்க மோட் மைனஸ் மீன், அதே மாதிரி இங்க 3 மீடியம் மைனஸ் இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு மீன் மைனஸ் மீனை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இங்க மைனஸ் இங்க மைனஸ் சிம்பிள் சேமா இருக்கும்போது என்ன பண்ணலாம், கூட்டி எழுதிக்கலாம். அப்ப 3 மீன் ஈக்குவல் டு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் சராசரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கழிக்கலாம். அப்படி கழிச்சோம் அப்படின்னா முகடு மைனஸ் சராசரி ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு மீன் மைனஸ் மீன். இது -2 இது -1. அப்ப சிம்பிள் சேமா இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டி எழுதிக்கலாம். அப்ப -2 -1 எவ்வளவு அப்படின்னா -3. இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் 3ஆம் நம்பரை காமனா வெளியே எடுக்கலாம். 3ஆம் நம்பரை காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் மீன். சரி, அந்த 3 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்து எழுதலாம் அப்படின்னா மோட் மைனஸ் மீன் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு மீடியன் மைனஸ் மீன். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முகடு மற்றும் சராசரி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இடைநிலை மற்றும் சராசரி. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரி, அடுத்து ரெண்டாவது क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா, which of the following is median and mode? இடைநிலை மற்றும் முகடு இதை காண்க. இடைநிலை அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர் இல்ல டிசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கணும். சரியா? இடைநிலை மீடியம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, இல்ல அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. நமக்கு ஆல்ரெடி என்னன்னு கொடுத்துட்டாங்க, அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துட்டாங்க. இடைநிலை எவ்வளவுங்கிறத பாக்கணும். இதை மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 9 நம்பர் இருக்கு. அப்ப ஈக்குவலா பாதி பாதியா பிரிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நடுவில் என்ன நம்பர் வருதோ அதுதான் என்ன அப்படின்னா இடைநிலை. அப்ப இடைநிலையோட வேல்யூ எவ்வளவுன்னா 5. அப்போ ஆப்ஷன் பியா இருக்கணும் இல்ல டியா இருக்கணும். ஆன்சர் பியா இருக்கணும் இல்ல டியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் முகடு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் முகடு. இங்க 2ஆம் நம்பர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, வேற எதுவுமே அதிகமா ரிப்பீட் ஆகல. 5ஆம் நம்பர் மட்டும் 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்ப முகடு 5, இடைநிலை 5. அப்ப ஆன்சர் டி தான் ஆன்சர். ஒரு விளிம்பில் 20 நபர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொரு நபர்களுக்கு கை கொடுக்கின்றனர். மொத்தம் எத்தனை முறை கை கொடுக்கல் நடைபெறும்? சரியா? மொத்தம் எவ்வளவு பேர் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 20 பேர் என்ன பண்றாங்க, ஆப்போசிட் வர்றவங்களுக்கு மிஸ் பண்றாங்க. நம்ம வணக்கம் சொல்லுவோம், இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அப்ப ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்க? 2 பேர் தேவைப்படுவாங்க. அப்ப 20 C2. அப்ப 20ங்கிறது அந்த பார்ட்டியில கலந்துக்கக்கூடிய நம்பர்களோட எண்ணிக்கை. இங்க 2ங்கிறது எத்தனை பேர் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. எத்தனை பேர் ஹேண்ட் ஷேக் பண்றாங்கன்னா 2 பேர் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அப்ப 20 C2. அப்ப 20 C2 அப்படின்னா 20 இன்ட்டு 19 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 4 2 5 20. 10ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 190. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 190 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஆங்கில எழுத்துக்களில் இருந்து ஒரு எழுத்து சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எழுத்து உயிரெழுத்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரியா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் லெட்டர்ல இருந்து 26 லெட்டரை சூஸ் பண்ணணும். 26 லெட்டர்ல இருந்து ஒரு எழுத்தை எடுக்கும் போது அந்த எழுத்து உயிரெழுத்தா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? சரியா? அப்ப நிகழ்தகவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P of E
சாதகமான நிகழ்ச்சி பை மொத்த நிகழ்ச்சி. சரியா? பாசிபிள் ஈவென்ட்ஸ் பை டோட்டல் ஈவென்ட்ஸ். சரியா? மொத்த நிகழ்ச்சி, சாதகமான நிகழ்ச்சி பை மொத்த நிகழ்ச்சி. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இருந்து ஒரு எழுத்தை சூஸ் பண்ணணும். அப்ப 26 எழுத்துல இருந்து ஒரு எழுத்தை சூஸ் பண்ணணும். அப்ப 26 C1. அப்படி சூஸ் பண்ணக்கூடிய ஒரு எழுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னா உயிர் எழுத்தாக இருக்கணும். உயிர் எழுத்து அப்படின்னா வவல்ஸ். வவல்ஸ் என்ன அப்படின்னா AEIOU. இதுதான் என்னன்னா வவல்ஸ். அப்ப அந்த 5 லெட்டர்ல ஒரு லெட்டரா இருக்கணும். 5C1. அப்ப 26 C1 divided by 5C1 divided by 26 C1. 5C1 ஓட வேல்யூ 5, 26 C1 ஓட வேல்யூ 26. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 5/26. சரியா? ஒரே நேரத்தில் 3 நாணயங்கள் சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரியா? 3 காயினை அட்ட டைத்துல டாஸ் பண்றோம். அப்படி டாஸ் பண்ணும்போது மினிமம் 1 ஹெட், இங்க அதுதான் மெயின், ஹெட்டில் அட்லீஸ்ட் 1 ஹெட், குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிமம் 1 ஹெட். அப்ப மினிமம் 1 ஹெட் அப்படின்னா மினிமம் 1 ஹெட். மினிமம் 1 ஹெட்ல இருந்து மேக்சிமம் எது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு? 3மே ஹெட்டா வர்றது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து சூஸ் பண்ணலாம். மினிமம் 1 ஹெட் அப்படின்னா மினிமம் ஒரு ஹெட்ல இருந்து மேக்சிமம் எது வரைக்கும் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 1 ஹெட்னு சொல்லியாச்சு. அப்ப 3 காயினை டாஸ் பண்ணும்போது மினிமம் 1 ஹெட் அப்படின்னா ஒரு ஹெட் 2 டெய்லு, அது மாதிரி டெய்லு ஹெட் டெய்லு, அது போல டெய்லு டெய்லு ஹெட், அதுக்கப்புறம் ஒரு ஹெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 ஹெட், ஹெட் ஹெட் டெய்லு, ஹெட் டெய்லு ஹெட், டெய்லு ஹெட் ஹெட், அதுக்கப்புறம் 3 ஹெட்டாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3மே ஹெட்டாவும் இருக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் 3 3 3 6 6 1 7. அப்ப சாதகமான நிகழ்ச்சி எவ்வளவுனா 7. மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 8. சாதகமான நிகழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 7. ப்ராபபிலிட்டி P of E is equal to N of E by N of S. N of E by N of S. N of E சாதகமான நிகழ்ச்சி எவ்வளவுனா 7. மொத்த நிகழ்ச்சி எவ்வளவுனா 8. சரி, எத்தனை காயினை டாஸ் பண்றோம் அப்படின்னா 3 காயினை டாஸ் பண்றோம். காயினுக்கு எத்தனை பக்கம்னா 3 பக்கம். அப்ப 2 கியூபோட வேல்யூ எவ்வளவுனா 8. அப்ப N of S ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது அது ஒரு ஈரிலக்க, அந்த எண் ஈரிலக்க எண் ஒரு பரா எண்ணாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நம்பரை சூஸ் பண்றோம். அந்த சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். சரியா? சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். அப்ப N of S 2 டிஜிட் நம்பரா இருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் 2 டிஜிட்டா இருக்கிறதுக்கு என்ன 2 டிஜிட் நம்பர் ஈரிலக்க எண் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 டிஜிட் நம்பர் 10ஆம் நம்பர்ல இருந்து 99ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே என்னன்னு சொல்லுவாங்க? 2 டிஜிட் நம்பர் சொல்லுவாங்க. N of Sங்கிறது சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். அந்த 2 டிஜிட் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 10ஆம் நம்பர்ல இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே 2 டிஜிட் நம்பர். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 90 நம்பர் இருக்கு. 2 டிஜிட் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குன்னா 90 நம்பர் இருக்கு. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய எண் பகா எண்ணாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு. அப்ப நம்பர் பிரைம் நம்பரா இருக்கக்கூடாது. அப்ப 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குன்னா 25 பகா எண்கள் இருக்கு. 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குன்னா 25 பகா எண்கள் இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குன்னா 4 பகா எண்கள் இருக்கு. இதெல்லாம் 2 3 5 7 4 பகா எண்கள் இருக்கு. அப்ப 25ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 21 பகா எண்கள் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னா 21 பகா எண்கள் இருக்கு. அப்போ 90ல இருந்து 21 கழிங்க. அப்ப 90ல இருந்து 21 கழிச்சோம் அப்படின்னா இங்க 9, இங்க 8, 8ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 6. அப்போ எத்தனை நம்பர் பகா எண்ணா இல்லாம இருக்கு அப்படின்னா 69 நம்பர் பகா எண்ணா இல்லாம இருக்கு. பகா எண்ணா இல்லாம இருக்குன்னா மீனிங் என்ன? பகு எண்ணா இருக்கு. அப்ப N of E யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 69. N of E யோட வேல்யூ எவ்வளவுன்னா 69. அப்போ P of E is equal to N of E by N of S. P of E is equal to N of E by N of S. அப்ப N of E யோட வேல்யூ எவ்வளவுன்னா 69.
என்ன பிளஸோட வேல்யூ எவ்வளவுனா 90. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 23 3 69 30 3 90. அப்ப ஆன்சர் 23/90. அப்போ நிகழ்தகவு எவ்வளவு அப்படின்னா 23/90. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு ஜோடி பகடை எரியப்படும் போது அந்த எண்களின் கூட்டுத்தொகை ஒற்றை எண்ணாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? சரியா? அப்போ 2 பகடை உருட்டுறோம். 2 பகடை உருட்டும் போது மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 6². 6ங்கிறது அந்த பகடையோட பக்கங்களோட எண்ணிக்கை, 2ங்கிறது அந்த பகடைகளோட எண்ணிக்கை. 6² வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 36. என்ன மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 36. இதுல என்ன எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். என்ன எவ்வளவு பார்க்கணும். என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 நம்பரை கூட்டுனா ஆட் நம்பரா இருக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டுனா ஆட் நம்பரா இருக்கணும். அந்த பகடை கூட்டும் போது லோயஸ்ட் நம்பர் என்னன்னா 1,1, ஹையஸ்ட் நம்பர் என்னன்னா 6,6. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? லோயஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 1,1, ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 6,6. அப்ப 1 கூட்டினா 2, 6 கூட்டினா 12. அப்ப 2ஆம் நம்பருக்கும் 12ஆம் நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா போதும். எல்லா நம்பரையும் நீங்க கன்சிடர் பண்ண அவசியம் இல்ல. 2 to 12ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களை நீங்க கன்சிடர் பண்ணா போதும். அப்ப 2க்கும் 12க்கும் இடையில என்னென்ன நம்பர்லாம் ஆட் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3, 5, 7, 9, 11. சரியா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 5 நம்பர் இருக்கு. 3, 5, 7, 9, 11. அப்ப 2 பகடைகள் கூட்டணும் அப்படின்னா அந்த பகடைகளோட நம்பரை கூட்டணும்னா 3ஆம் நம்பர் கிடைக்கணும். எப்படி? 1,2, 2,1. அதே மாதிரி 2 டைஸை உருட்டணும்னா 5ஆம் நம்பர் கிடைக்கணும். அப்ப எதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 1,4, 2,3, 3,2, 4,1. அதே மாதிரி 2 டைஸை உருட்டினா 7ஆம் நம்பர் கிடைக்கும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, 2,5, 3,4, 4,3, 5,2, 6,1. அதே மாதிரி 2 டைஸை உருட்டினா 9ஆம் நம்பர் கிடைக்கும். அப்ப 9ஆம் நம்பர் கிடைக்கணும் அப்படின்னா என்ன? 3,6, 4,5, 5,4, 6,3. அதே மாதிரி 2 நம்பரை கூட்டினா 11 கிடைக்கணும். இதெல்லாம் 5,6, 6,5. சரியா? எவ்வளவுதான்? 5,6, 6,5. சரி, இது எல்லாத்தையுமே கூட்டலாமா? இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னா 4 நம்பர் வருது. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னா 6 நம்பர் வருது. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னா இங்க 4, இங்க 2. அப்ப எல்லாத்தையும் கூட்டினோம்னா 6 4 10, 10 6 16, 16 2 18. அப்ப என்ன யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18. என்ன யோட வேல்யூ 18, என்ன எஸ் ஓட வேல்யூ 36. அப்ப பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என்ன பை என்ன எஸ் 18/36. 1/18, 2/18, 36. ஃபைனலா வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1/2. அப்ப நிகழ்தகவு எவ்வளவு அப்படின்னா 1/2. சரி, அடுத்து ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு முழு சீட்டை அகற்றுவதற்கான நிகழ்தகவு என்ன? சரியா? அப்போ ஒரு சீட்டு கட்டுல மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கு அப்படின்னா எஸ். மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குன்னா 52 சீட்டு இருக்கு. அந்த சீட்ல இருந்து என்ன பண்ணணும்? ஒரு சீட்டை வெளியெடுக்கணும். அப்ப 52 C1. இப்ப அது என்ன சொல்லிட்டாங்க? முகச்சீட்டை எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அப்ப என்ன முகச்சீட்டு என்னெல்லாம் இருக்கு? ஃபேஸ் கார்டு எதெல்லாம் அப்படின்னா கிங்கு, குயின், ஜாக்கு. ஃபேஸ் கார்டு எதெல்லாம் அப்படின்னா கிங்கு, குயின், ஜாக்கு. அப்ப கிங்ல 4 சீட்டு இருக்கும், குயின்ல 4 சீட்டு இருக்கும், ஜாக்ல 4 சீட்டு இருக்கும். மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குன்னா 12 சீட்டு. அப்ப 12 சீட்ல இருந்து ஒரு சீட்டை வெளியெடுக்கணும். 12C1. ஓகேவா? 12C1. இதுக்கப்புறம் என்ன பை என்ன எஸ் 12/52. அப்ப 4ஆம் வகுப்புல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 12, 13 52. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 3/13. அப்போ நிகழ்தகவு எவ்வளவு அப்படின்னா 3/13. சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு நாணயம் ஒரு முறை சொல்லப்படும் போது ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரி, ஒரு காயினை டாஸ் பண்றோம். டாஸ் பண்ணும் போது என்ன எஸ் என்னெல்லாம் கிடைக்கலாம்? 1 ஹெட் கிடைக்கும், 1 டெய்ல் கிடைக்கும். மொத்தம் எவ்வளவுனா 2. அப்ப என்ன
நமக்கு என்ன கிடைக்கணும்? சுண்டப்படும் போது ஒரே ஒரு ஹெட் கிடைக்கணும். அப்ப எத்தனை தடவை வாய்ப்பு இருக்கு? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு இருக்கு. அப்ப P of E is equal to N of E by N of S. அப்ப N of E divided by N of S. அப்ப N of E எவ்வளவு அப்படின்னா 1, N of S எவ்வளவு அப்படின்னா 2, 1/2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, சதீஷ் 5 மஞ்சள் மற்றும் 3 நீல பந்துகளை ஒரு மூடிய பெட்டியில் போடுகிறார். அவரது சகோதரன் மணிஷ் சீரற்ற முறையில் 2 பந்துகளை எடுக்கிறார். எடுக்கப்பட்ட பந்துகள் ஒரே நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரியா? மொத்தம் அந்த பேக்ல எவ்வளவு கலர் பால் இருக்கு அப்படின்னா 5 எல்லோ கலர் பால் இருக்கு. சரி, 5 எல்லோ கலர் பால் இருக்கு, 3 ப்ளூ கலர் பால் இருக்கு. 5 எல்லோ 3 ப்ளூ கலர் பால் இருக்கு. இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுல இருந்து என்ன பண்ணணும்? 2 கலர் பாலை வெளியே எடுக்கணும். அப்ப N of S, N of Sங்கிறது மொத்தம் எத்தனை கலர் பால் இருக்குன்னா 8 கலர் பால் இருக்கு. 8 கலர் பால்ல இருந்து 2 கலர் பாலை வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது அந்த 2 கலர் பால் என்னவா இருக்கணும்? ஒரே கலர்ல இருக்கணும். அந்த 2 கலர் பால் எப்படி இருக்கணும்? ஒரே கலரா இருக்கணும். அப்ப N of E, அப்ப N of E பார்த்தோம் அப்படின்னா 5 கலர் பால்ல இருந்து 2 கலர் 2 எல்லோ கலர் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 ப்ளூ கலர்ல இருந்து 2 ப்ளூ கலரை வெளியே எடுக்கணும். அப்ப ஃபைன் C2. அப்ப 5 × 4 டிவைடட் பை 1 × 2. அதே மாதிரி 3 × 2 டிவைடட் பை 1 × 2. அதுக்கப்புறம் 8 × 7 டிவைடட் பை 1 × 2. அப்ப இந்த 1 × 2 1 × 2 1 × 2 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப 5 20 பிளஸ் 106 டிவைடட் பை எவ்வளவு அப்படின்னா 56. அப்ப 26 டிவைடட் பை 56, 13 2 56, 28 2 13 2 26, 28 2 56. அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 13/28. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 13/28. பின்வரும் தரவுகளுக்கு வீச்சு காண்க. சரியா? பின்வரும் தரவுகளுக்கு வீச்சு காண்க. வீச்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா L - S. ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா L - S. Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, Sங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 9. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளவுனா 9, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளவுனா 4. 9ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 5. அப்ப வீச்சு எவ்வளவு அப்படின்னா 5. சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு மக்கள் தொகுப்பின் திட்ட விளக்கம் 9.5. அதன் விளக்க வர்க்க சராசரி என்ன? சரியா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் விளக்க வர்க்க சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. விளக்க வர்க்க சராசரிங்கிறது திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். வேரியன்ஸ் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். நீங்க எவ்வளவு சொல்லிட்டாங்க? 9.5 சொல்லியிருக்காங்க திட்ட விளக்கம். இப்ப இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 9 நம்பர் 9க்கு அடுத்த நம்பர் 10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 90. அப்ப வலது பக்கத்துல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 90.25. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 90.25. அடுத்த கொஸ்டின். 750 பங்கேற்பாளர்கள் தூக்கிய அதிகபட்ச எடை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விநியோகத்தின் சராசரி மற்றும் இடைநிலை ஆகிய இரண்டும் முகடை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது. சராசரி மற்றும் இடைநிலை, சரியா? சராசரி மீன் சராசரி எவ்வளவு அப்படின்னா 184. இடைநிலை மீடியன் எவ்வளவு அப்படின்னா 178. மீன் சராசரி எவ்வளவு அப்படின்னா 184, மீடியன் எவ்வளவு அப்படின்னா 178. பின்வருவனவற்றுள் எது முகடின் சாத்தியமான மதிப்பாக இருக்கும்? சரியா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா முதல் சம்லயே பார்த்தோம். மோடு இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் minus 2 mean.
சரியா? அப்ப 3 மீடியன்னா 3 இன்ட்டு 178 மைனஸ் 2 மீன் அப்படின்னா 2 இன்ட்டு 184. சரியா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா 166 கிடைக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 166. கொடுக்கப்பட்ட தரவுகளில் x என்பது சட்டையின் அளவையும் f என்பது ஒரு நாளுக்கு விற்பனை செய்யப்பட்ட எண்ணிக்கையையும் குறிக்கிறது. எந்த அளவு சட்டைக்கு அதிகமான தேவை உள்ளது? சரியா? டிமாண்ட் எந்த சட்டைக்கு அதிகமா இருக்கு? சரியா? இப்போ உங்களுக்கு சட்டை சைஸ் எக்ஸ்ங்கிறது சட்டையோட சைஸ், எஃப்ங்கிறது எவ்வளவு பேர் அந்த சட்டையை வாங்குறாங்க. சரியா? இருக்கிறது யாருக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா ஷர்ட் சைஸ் 28க்கு தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஓகேவா? 120 சூஸ் பண்ணக்கூடாது. இங்க 28ஆம் நம்பர் எத்தனை டைம் வருதுன்னா 120 டைம் வருது. அப்ப 120 டைம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே ஃபுல்லா அதை நம்பராவே கொடுத்துட்டாங்க. நம்ம உட்கார்ந்து கவுண்ட் பண்ண வேண்டாம்னா கீழே என்ன சொல்லிட்டாங்க, நம்பராவே கொடுத்துட்டாங்க. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 128 தான் ஆன்சர். சாரி, 28 தான் ஆன்சர். அப்ப 120 சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னங்க பாருங்க. In statistics, out of 100, the mark of 21 students in final exams are 90, something கொடுத்திருக்காங்க. Then more of the data. சரியா? ஒரு புள்ளிகளில் 100 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் 21 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காங்க. 21 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருக்கிற மார்க்கோட முகடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்படி கொடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட முகடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 85ஆம் நம்பர் தான் அதிகமான டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுல நல்லா கவனிச்சோம் அப்படின்னா 85ஆம் நம்பர் தான் அதிகமான டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுதான் ஆன்சர். சரி, அடுத்து கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலை 143 பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. சரியா? கொடுக்கப்பட்ட உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட்டை கொடுத்துட்டு அதுல இடைநிலை அளவு எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. இடைநிலை அளவு எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுல 143 பிளஸ் எக்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுல எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மீடியன் ஈக்குவல் டு L plus n divided by 2 minus CF வகுத்தல் F into H. ஓகேவா? இதுல எல்லுங்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எல்லுங்கிறத ஹையஸ்ட் வேல்யூ. சாரி, எல்லுங்கிறது லோயஸ்ட் வேல்யூ. என்ன லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லுங்கிறது லோயஸ்ட் வேல்யூ. என்ன லோயஸ்ட் வேல்யூ சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த ரிப்பீட் ஆயிருக்கிறதுல லோயஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா எல். எவ்வளவு அப்படின்னா 145 பிளஸ் என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா என்னோட வேல்யூ டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுதான் என்னோட வேல்யூ. எவ்வளவு அப்படின்னா 51 வகுத்தல் 2 மைனஸ் CF. CFங்கிறது என்ன அப்படின்னா CF ஓட வேல்யூ அந்த 18க்கு அடுத்து என்ன இருக்கு அதான் என்னன்னா 11 வகுத்தல். அதுக்கப்புறம் F ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா F ஓட வேல்யூ எங்க ஹையஸ்ட் அதிகமா இருக்கோ அதுதான் இங்க F ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18. சரியா? இன்டு ஹைட்ங்கிறது இந்த கொடுத்திருக்கிறது டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா ஒவ்வொருக்கும் எதிர இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 5 இன்டு 5. இங்க மீடியம்ங்கிறது என்ன அப்படின்னா 143 பிளஸ் எக்ஸ். இங்க மீடியம்ங்கிறது என்ன அப்படின்னா 143 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணி எழுதுனீங்கன்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25.5 வரும். 51/2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25.5 மைனஸ் 11. அப்ப 145 பிளஸ் இங்க 143 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வகுத்தல் இங்க என்னன்னா 18 இன்டு 15.
சரியா? இதுக்கப்புறம் இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க கழிச்சோம்னா 14.5 வரும். 14.5 வகுத்தல் 18 இன்டு 5 பிளஸ் 145 ஈக்குவல் டு 143 பிளஸ் எக்ஸ். ஃபைனலா இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6.03. சரியா? வெறும் கால்குலேஷன் தான், அதனால உங்களை சால்வ் பண்ண சொல்றேன். அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவுனா 6.03. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தரவுகளுக்கு விளக்கவிற்கு சராசரியை காண்க. சரியா? வேரியன்ஸ் எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் x பை n த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன எழுதுனா கொடுத்த டேட்டா தான் எக்ஸோட வேல்யூ. அப்ப 6 7 5 9 12 15 இது எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 36 49 25 9 140 சாரி 81 144 225. ஓகேவா? இப்ப சம்மேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளவுங்கிறத பார்க்கணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளவுனா 54. இந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கணும். இதுங்க இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும்னா 560 கிடைக்கும். கூட்டி எழுதணும் அப்படின்னா 560 கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ஃபார்முலால எழுதணும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் என்பது ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 560 டிவைடட் பை 7 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6 மைனஸ் 54 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர். அப்ப 16 96 54 32 28 56 0. அப்ப 280 டிவைடட் பை 3 சீக்வல் டு எவ்வளவு அப்படின்னா 81. இப்போ இங்க 3 இங்க 24 இங்க 280 டிவைடட் பை 3. அப்ப 80ல இருந்து 43 கழிச்சோம் அப்படின்னா 37. அப்ப இங்க 37 பை 3. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 37/3. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தரவின் முகடு 133 2/11 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸோட கேர்ள்ஸோட ஹைட் எவ்வளவுங்கிறது கொடுத்துட்டாங்க. அந்த டிஃபரன்ஸோட கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முகடு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. முகடு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F1 into அப்படின்னா H. Hங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு டிஃபரன்ஸ். Lங்கிறது என்ன அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூ. Lங்கிறது இந்த ரெண்டுல லோயஸ்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 130. F1 frequency எவ்வளவு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளத F1 அதுக்கு முன்னாடி உள்ளத F0 எடுத்துக்கணும். அப்ப F1 ஓட வேல்யூ எவ்வளவுனா 14 மைனஸ் F0 ஓட வேல்யூ 7. 2F1 எவ்வளவு அப்படின்னா 28. F0 ஓட வேல்யூ எவ்வளவுனா 7. F1 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 14 இன்டு H ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. சரியா? இங்க மோடோட வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 132 2/1. F2 ஓட வேல்யூ x. இங்க x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். இங்க 133 2/11. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா இங்க உங்களுக்கு 7 கிடைக்கும். 7/21 மைனஸ் x
இன்ட் 5 இங்க 130. அப்ப இங்க 133 2/11. அப்ப இந்த 133 எப்படி எழுதிக்கலாம்னா 130 பிளஸ் 3 எழுதிக்கலாம். அப்ப இந்த 130 இந்த 130 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா 3 பிளஸ் 2/11 கிடைக்கும். ஃபைனலா இருக்குங்க 3 பிளஸ் 3 2/1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7 5 35. அப்ப இங்க 35/11 இங்க 35/21 மைனஸ் எக்ஸ். 35க்கு 35 கேன்சல். அப்ப 11 ஈக்குவல் டு 21 மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. அப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்பருக்கு ஆவரேஜ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, கொடுத்திருக்கிற நம்பருக்கு ஆவரேஜ் கூட்டு சராசரி கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரிங்கிறது ஆவரேஜ் தான். சரி, எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும், எத்தனை நம்பர் இருக்கோ அதாவது டிவைட் பண்ணி எழுதுங்க. 27 பிளஸ் 36 பிளஸ் 12 24 பிளஸ் 48 பிளஸ் 59 பிளஸ் 60 பிளஸ் 80 பிளஸ் 14. இதோட ஆவரேஜ் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 9 நம்பர் இருக்கு. மொத்தம் எவ்வளவு நம்பர் இருக்குன்னா 9 நம்பர் இருக்கு. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 360 கிடைக்கும். 360 9ஆல டிவைட் பண்ணோம்னா 1 9 4 36 0. அப்ப எவ்வளவு அப்படின்னா 40. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தரவு தொகுப்பின் முகடு மற்றும் இடைநிலை ஆகியவை முறையே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சராசரி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது மோடு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மோடு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மீன் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது சராசரி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு மீடியன் மைனஸ் 2 இன்டு மீன். மோட் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மோட் எவ்வளவு அப்படின்னா 28.4. மோட் இஸ் ஈக்குவல் டு 28.4. மீடியன் எவ்வளவுன்னு தெரியாது. சாரி, மீடியன் தான் கொடுத்துட்டாங்க. மீடியன் எவ்வளவு அப்படின்னா 88. அப்ப 3 இன்டு 88 மைனஸ் 2 இன்டு மீன். சராசரி எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சரியா, சராசரி எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மீனோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 117.8 கிடைக்கும். மீன் சி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் பரவலின் சராசரி என்ன. சரியா, கீழ்காணும் பரவலின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட்ல 19 மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்கன்னா 22 பேர் எடுத்திருக்காங்க. 31 மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்கன்னா 35 பேர் எடுத்திருக்காங்க. 54 மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்கன்னா 64 பேர் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஆவரேஜ் மார்க் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 22 இன்ட்டு 19 மார்க்கு 22 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ 35 இன்ட்டு 31 பிளஸ் 64 இன்ட்டு 54 பிளஸ் 69 இன்ட்டு 34 பிளஸ் 95 இன்ட்டு 57 டிவைடட் பை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 22 பிளஸ் 35 பிளஸ் 64 பிளஸ் ஒரு 34 பிளஸ் ஒரு 57. ஓகேவா? அப்ப என்ன பண்ணா கொஸ்டின்ல சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரிங்கிறது மொத்தம் பை எண்ணிக்கை. அப்ப 19 மார்க்க 22 பேர் எடுத்திருக்காங்க. அப்ப 22 இன்டு 19. அப்ப 35 மார்க்க 31 பேர் எடுத்திருக்காங்க. அப்ப 35 இன்டு 31. அப்ப எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு சராசரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்கும். சரியா? இவ்வளவுதான். கால்குலேஷன் தான், அதை நீங்களே பாத்துக்கோங்க. எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். சரியா? இப்ப அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட தரவு தொகுப்பில் இடைநிலைக்கும் சராசரிக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? மீடியனுக்கும் மோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா மீடியன் என்ன வரும் அப்படின்னா இது வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவு அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அப்ப இந்த 10 இங்க வரும், இந்த 16 இங்க வரும், இந்த 16.5 இங்க வரும். பாக்கி எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு.
அப்ப இடைநிலை என்னெல்லாம் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் 17 நம்பர் இருக்கு. நடுவில் என்ன நம்பர் வரும்னா 1 2 3 4 5 6 7 8 9 9வது நம்பர் மீடியன் எவ்வளவு அப்படின்னா 14. மீடியன் எவ்வளவு அப்படின்னா 14. மோட் எவ்வளவு அப்படின்னா எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. மோட பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னா 31 நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 31. அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுக்கு மீடியனுக்கும் மோடுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. 31 மைனஸ் 14. 31 மைனஸ் 14 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 17. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 17 தான் ஆன்சர். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் எண் இயலெண்களின் திட்ட விளக்கம் என்ன? சரியா, ஜஸ்ட் இதுல ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 அதுதான் ஆன்சர். ஓகேவா, அதுதான் நமக்கு இங்க ஆன்சர். சரியா, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வட்டப்பாதையில், அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டப்பாதையில் 9 மாணவர்கள் நின்று கொண்டிருந்தால் அவர்கள் இருவர் எப்போது அருகருகே நிற்பதற்கான சராசரி என்னன்னு சொல்லி நிற்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இதுல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த லைன்ல 9 பேர் நிக்கிறாங்க. ஒரு வட்டப்பாதையில எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னா 9 பேர். அப்ப 9ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 8. அப்ப 8 ஃபேக்டோரியல். 9ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 8 ஃபேக்டோரியல். அப்ப இங்க என்ன இருக்கு? 8 ஃபேக்டோரியல் இருக்கு. 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 ஃபேக்டோரியல். சரியா, 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 7 ஃபேக்டோரியல். அது எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் பக்கத்துல நிக்கணும். 2 பேர் பக்கத்துல நிக்கணும் அப்படின்னா இன்ட்டு 2. அப்ப இங்க 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 எழுதிக்கலாம். அப்ப இந்த 7 ஃபேக்டோரியலுக்கு 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். 4 2 4 2 8. ஃபைனல் ஆன்சர் எவ்வளவுனா 1/4. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1/4. சரியா, லாஸ்ட் கொஸ்டின். TEN என்ற சொல்லில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 2 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? சரியா, இப்ப நிகழ்தகவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n of s. மொத்த நிகழ்ச்சி என்ன? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 9 நம்பர் இருக்கு. அப்ப 9 நம்பர்ல இருந்து 2 நம்பரை சூஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்னா மொத்த நிகழ்ச்சி. அப்ப n of eங்கிறது என்னன்னா சாதகமான நிகழ்ச்சி. நமக்கு சாதகமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா அந்த 2 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களாக இருக்கணும். சரியா, அப்படி சூஸ் பண்ணக்கூடிய அந்த 2 லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா both are vowels-ஆ இருக்கணும். vowels-னா என்ன? உயிரெழுத்துக்கள் AEIOU. அப்போ A இங்க இருக்கு, U இங்க இருக்கு, இங்க E இருக்கு. மொத்தம் இங்க 3C2. ஓகேவா, அப்போ 3C2 divided by 9C2. 3 into 2 divided by 1 into 2. அப்போ 9 into 8 divided by 1 into 2. இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். 1 3 3 9 2 4 2 8. அப்போ 1 மல்டிப்ளை பண்ணா 1, 3 4 மல்டிப்ளை பண்ணா 12. அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1/12. ஓகேவா, இவ்வளவுதாங்க. நம்ம இன்னைக்கு டெஸ்ட் 15க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் 16க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்களை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.